அனைவருக்கும் வணக்கம். இந்த விட நம்ம விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் பணம், புகழ், வசதி, வாய்ப்பு இருந்தாலும் அன்புக்காக ஒரு சரியான வாரிசுக்காகவும் இயங்கும் தருணங்க வாழ்க்கையிலே வந்து தான் செய்யும். 40 வயசு தொட்ட ஒரு கோடீஸ்வர தொழிலதிபர் ஒரு வாடகைத்தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடிவெடுக்கும் போது வாழ்க்கையில் அரங்கேறும் ஒரு சுவாரஸ்யமான திருப்புமுனை தான் இந்த படத்தோட கதை. விஸ்வநாத் இந்தியாவில் ஒரு பெரிய தொழிலதிபர். பணத்துக்கு பஞ்சம் இல்லை. விளையாட்டு மீது ஆர்வம் கொண்டனால ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுத போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்கிறார். ஆனால் அவர் ஜெயிக்கக்கூடாது என்பதற்காக எதிரிகள் அவருக்கு துப்பாக்கி உடைக்கப்படுது. போட்டிக்கு நேரமும் நெருங்குது. அப்போ தான் சின்ன வயசில் அவரை தந்தை சொன்ன வார்த்தை நினைவுக்கு வருது. ஒரு பொருள் உடஞ்சாலும் ரிப்பேர் ஆனாலும் உடனே தூக்கி போடக்கூடாது, அதை சரி பண்ண பயன்படுத்த பழிக்கணும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையில் உடஞ்சி போன துப்பாக்கியை அவரே சரி செய்து போட்டியில் பங்கேற்க இந்தியாவுக்கு தங்கப்பதக்கமும் கிடைக்குது. சின்ன வயசு கணவனை இழந்த விஸ்வநாதனோட தாய் ராதிகா அவரை மிக கண்டிப்புடனும் அதே சமயத்தில் அன்போடு வளர்க்குறாங்க. ஆனால் தாய்க்குள்ள ஒரு ஆதங்கம். ஏன்னா 40 வயசு ஆச்சு பையனுக்கு, விஸ்வநாதனுக்கு திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது தான். பரம்பரைக்கு ஒரு வாரிசு கவலையே அவருக்கு ரத்த அழுத்தம், இதே பிரச்சனை தீவிரமாகிடுது. மருத்துவர்கள் எவ்வளோ தான் அறிவுறுத்தினாலும் திருமணத்துக்கு சம்மதிக்காத விஸ்வநாதன் தாயின் ஆசையை நிறைவேற்ற ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுக்காது. யாருக்கும் தெரியாமல் வெளிநாட்டில் போய் வாடகை மூலமாக ஒரு ஆண் குழந்தையை பெண்டெடுத்துட்டு இந்தியாவுக்கு திரும்புகிறார். கை குழந்தையோடு ஏற்பட்ட எனக்கு விஸ்வநாதனை பார்த்தோன்னு ஊரே ஆச்சரியப்படுது. தாய் அதிர்ச்சி அடைந்தாலும் குழந்தையின் முகத்தை பார்த்தா கவலையை மறந்து பேரனை அழி அணைத்து கொள்கிறார். வாழ்க்கை சுமூகமாக தான் போயிட்டுருக்கு. திடீர்னு அந்த குழந்தைக்கு ரத்த எடுத்து உடம்பு முடியாமல் போகுது. பரிசோதித்த மருத்துவம் குழந்தைக்கு எலும்பு சார்ந்த நோய் இருக்குது, அதை குணப்படுத்த உடனடியாக குழந்தையோட தாய் வேணும் அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் நம்ம விஸ்வநாத் வாடகை தாயை தேடி கலங்கணுங்கிறார். அங்கே பார்த்தா 22 வயதான மேடிங்கிற பொண்ணு தான் விஸ்வநாதுக்கு வாடகை தாயாக இருந்திருப்பாங்க. தான் படிப்போட கடனை அடைப்பதற்காக மேடி வாடகை தாயாக இருந்திருக்காங்க. குழந்தையின் நிலையை $75,000 பணமும் பயண செலவும் கொடுத்தா மட்டும்தான் உதவி செய்ய இந்தியா வரும்னு அவங்க சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் பணத்துக்காக தான் வரும் மேடி விஸ்வநாதனோட தாயோட அன்பையும் குழந்தைக்கு விஸ்வநாதன் காட்டு பாசத்துலையும் மெல்ல மெல்ல மாறத் தொடங்குறாங்க. குழந்தையோட அறுவை சிகிச்சைக்கு தான் எலும்பு பகுதியை தானமாக அழித்து குழந்தைய காப்பாற்றுறாங்க. மருத்துவமனை நாட்களில் விஸ்வநாதன் தியாகத்தையும் நல்ல உள்ளத்தையும் பார்த்து அவர் மீது மேடிக்கு காதல் மலருது. அப்போ தான் மேடிக்கு விஸ்வநாதனோட கடந்த கால கதை தெரிய வருது. சின்ன வயசு தந்தை தாயை ஏமாற்றி விட்டு 2வது திருமணம் செய்து கொண்டனால காதலும் திருமணம் பொய்ன்னு சொல்லி கோபத்தோட வாழ்நாள் முழுவதும் திருமணம் வேணான்னு சொல்லி விஸ்வநாதன் முடிவெடுத்த விஷயம் புரியுது. இதை அறிஞ்ச மேடி விஸ்வநாதனுக்கு ஒரு உண்மையான அன்பை குடும்பத்தையும் கொடுக்க விரும்புகிறார். விஸ்வநாதனோட தாயும் மேடியை தான் மருமனாக ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறான். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தாய் திடீரென காலமானதை குடும்பமே சோகத்தில் முழுகுது. அதன்படி தந்தையோட 2வது குடும்பத்தின் பிரச்சனைகளை விஸ்வநாதன் முன்னின்று தீர்த்து வைத்து தங்கையின் திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இந்த சம்பவங்கள் விஸ்வநாதுக்குள்ளே இருந்த பழைய கசப்புகளை போக்கி மேடின் அன்பை புரிய வைக்குது. இருந்தாலும் 20 வயது வித்தியாசம். ஏன்னா இவருக்கு 40, அந்த பொண்ணுக்கு 22 இருக்குல்ல. அதனால் மேடியோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விஸ்வநாதன் தன் காதலை வெளிப்படுத்த தயங்கிறாரு. மேடியை மீண்டும் அமெரிக்கா அனுப்பி வைக்க உயர்கல்வி படிக்க வைக்கிறார். 5 வருஷம் போது மேடி படிப்பை முடிவெடுத்து திரும்புகிறான். அந்த பிஞ்சு குழந்தையும் இப்போ 5 வயசு சிறுவனாக வளர்ந்து நிற்கிறான். இறுதியாக மேடியின் உண்மையான அன்பை உணர்ந்த விஸ்வநாத் தன் காதலை ஏற்றுக்கொண்டு அவருடன் வாழ ஆரம்பிக்கிறான். வயது விஷயம் என்பது வெறும் நம்பர் மட்டும்தான். உண்மையான அன்பும் புரிதலும் இருந்தால் எந்த ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பது தான் இந்த கதையோட முடிவு. நன்றி.